5,00,000 ரூபா மதிப்பீடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னாலும் கஷ்டம். இதே வந்து நான் ஒரு 10,00,000 ரூபா மதிப்பீடுக்கான பொருள் என்னோட வேல்யூபிள் போகும். பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னாலும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வரும் அப்படின்னா அவங்களோட ஜாதக ரீதியாகவே நம்ம அணுக முடியும். இவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து பிரச்சனை இருக்கும், அது சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் உண்டு அப்படின்னு. அதாவது முந்தி பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயமா எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாடி விதிப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நிலக்காரகன் சொல்லக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு நார்மலாக நிலக்காரகன் சொல்கிறது செவ்வாய். இப்போ நம்ம புதன் அப்படிங்கிறத என்ன பார்ப்போம் அப்படின்னா நாடியில் வந்து பத்திரம்லாம் பதிவு பண்ணுறோம்ல, இதை வந்து நம்ம வந்து புதனாக பார்க்குறோம். நிலம் சம்மந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களை நம்ம இதில் நிலமாக பார்க்குறோம். ஸோ அதில் வந்து புதன் செவ்வாய் இது 2 ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமா பார்க்கக்கூடியதான் ஜோதிட விதியில். ஸோ இதில் வந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாதகங்கள் பார்க்குற ஒரு நிலையில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் எங்கேயாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த நிலம் தொடர்பான விஷயம் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குது.